இலக்கணத்தில் தொகாநிலை தொடர்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியம். தொகாநிலை தொடர் அப்படின்னா ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருபோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருபோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். அதில் 1 எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்சத் தொடர், வினையச்சத் தொடர், வேற்றுமை தொடர். அப்புறம் நம்ம அடுத்து பார்க்குறது இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். இப்போ எழுவாய் தொடர் அப்படின்னா எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது. எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் ஆகும். இப்போ நம்ம யார் என்ன என்று கேட்டால் வரும் பதில் தான் எழுவாய். யார் என்ன என்று கேட்குற கேள்வி இருக்குல்ல, அதுக்கு வர்ற பதில் தான் எழுவாய் அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் ஆகும். இனியன் கவிஞர். இப்போ இதுக்கு யார் கவிஞர் அப்படின்னு வருதில்ல, அப்போ இனியன் கவிஞர் இது பெயர். காவிரி பாய்ந்தது இது வினை. பேருந்து வருமா இது வினா. அப்போ எழுவாயுடன் இனியன், காவிரி, பேருந்து எல்லாமே எழுவாய். இதோட வர்றது பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் ஆகும். மேற்கண்ட 3 தொடர்களிலும் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் இடம்பெற்று எழுவாய் தொடர்கள் அமைந்துள்ளன. எழுவாய் தொடர்கள் மேற்கண்ட 3 தொடர்களிலும் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் இடம்பெற்று எழுவாய் தொடர்கள் அமைந்துள்ளன. யார் என்ன என்று கேட்டால் வரும் பதில்தான் எழுவாய். எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் ஆகும். விழித்தொடர். விழியை தொடர்ந்து வினை அமைவது விழித்தொடர் ஆகும். ஒரு விழியை தொடர்ந்து வினை அமைவது விழித்தொடர் ஆகும். எடுத்துக்காட்டு நண்பா எழுது. ஒருவரை நேராக அழைக்கும் போது பயன்படுத்தும் சொல்தான் விழித்தொடர் என்று சொல்லப்படுது. ஒருவரை நம்ம நேராக அழைக்கிறோம். நண்பா, அம்மா சாப்பாடு தயாரா? அம்மா சாப்பாடு தயார் அப்படின்னு சொல்கிறாங்க. ராம் பாடம் படி அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலெல்லாம் நண்பா, அம்மா, ராம் இதெல்லாம் ஒரு விழித்தொடர்க்கான எடுத்துக்காட்டு. விழியை தொடர்ந்து வினை அமைவது விழித்தொடர் ஆகும். ஒருவரை நேராக அழைக்கும் போது பயன்படுத்தும் சொல்தான் விழித்தொடர் என்று சொல்லப்படுது. யார் என்ன என்று கேட்குற அந்த கேள்விக்கு வரும் பதில் தான் எழுவாய். அப்போ எழுவாய் தொடர் அங்கே தான் வருது. ஒருவரை நேராக அழைக்கும் போது பயன்படுத்தும் சொல்தான் விழித்தொடர் என்று சொல்லப்படுது. நண்பா எழுது. நண்பா என்னும் விழிப்பெயர் எழுது என்னும் பயனிலையை கொண்டு முடிந்துள்ளது. இங்கே நண்பா அப்படிங்கிறது விழிப்பெயர், எழுது அப்படிங்கிற பயனிலையை கொண்டு முடிந்துள்ளது. வினைமுற்று தொடர். தொடரின் இறுதியில் நமக்கு தொடரோட இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று தொடரின் முதலில் அமைந்து பெயரை கொண்டு முடிவது வினைமுற்று தொடர் ஆகும். இப்போ எடுத்துக்காட்டு பாடினாள் கண்ணகி. இங்கே வினைமுற்று முதலில் பின்னர் எழுவாய், அதாவது சப்ஜெக்ட் வந்தால், அடுத்து சப்ஜெக்ட் வந்தால் அது வினைமுற்று தொடர் எனப்படும். வினைமுற்று பாடினாள் அப்படிங்கிறது வினைமுற்று. அதுக்கு அடுத்து எழுவாய் வந்துச்சு அப்படின்னா அது வினைமுற்று தொடர். வந்தான் ராம், ஓடினான் சிறுவன். முதல்ல நமக்கு இதுக்கு வினைச்சொல் வருதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஒரு வினைச்சொல் அது வந்துச்சு அப்படின்னா அது வினைமுற்று தொடர். அடுத்து என்ன வருது? அடுத்து ஒரு எழுவாய் வருது. ஒரு தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று தொடரோட முதல்ல வந்துச்சு அப்படின்னா அதை வினைமுற்றுன்னு தூக்கி போட்டுரு. வினைமுற்று தொடர். ஒரு தொடரின் இறுதியில் வினைமுற்று முதலில் பின்னர் எழுவாய் வந்தால் அது வினைமுற்று தொடர் எனப்படும். ஒரு தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று தொடரின் முதலில் பெயரை கொண்டு முடிவது வினைமுற்று தொடர். பெயரச்ச தொடர். முற்று பெறாத வினை, அதாவது முற்று பெறாத வினை
பேச்சொல்லை கொண்டு முடிவது பேரெச்ச தொடர் எனப்படும். முற்று பெறாத வினை இங்கே கேட்ட பாடல், எடுத்துக்காட்டு கேட்ட பாடல். எப்படிப்பட்ட அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு எப்படிப்பட்ட பாடல், கேட்ட பாடல். எப்படிப்பட்ட அப்படி என்று கேட்கும்போது வரும் பதில்தான் பெயரெச்ச தொடர் அப்படின்னு நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கலாம். எப்படிப்பட்ட, நீங்கள் கேட்ட பாடல், படித்த மாணவன், ஓடிய குழந்தை, சிரித்த முகம். கேட்ட அப்படிங்கிறது ஒரு பெயரெச்சம், பாடல் அப்படிங்கிறது பேர்ச்சொல். இங்கே பாடல் அப்படிங்கிறது ஒரு பொருளை குறிக்கிறது. பாடல் அப்படிங்கிறது ஒரு பொருளை குறிக்கிறது, அதனால் அது ஒரு பெயர்ச்சொல். கேட்ட அப்படிங்கிறது அந்த பாடலை விவரிக்கிறது, அதனால் அது பெயரெச்சம். அப்போ முற்று பெறாத வினை பெயர்ச்சொல்லை கொண்டு முடிவது எது அப்படின்னா பெயரெச்ச தொடர். முற்று பெறாத வினை பெயர்ச்சொல்லை கொண்டு முடிவது பெயரெச்ச தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு கேட்ட பாடல், படித்த மாணவன், ஓடிய குழந்தை, சிரித்த முகம், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வினையெச்ச தொடர். வினையெச்ச தொடர். முற்று பெறாத வினை. இங்கே முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது வினையெச்ச தொடர் ஆகும். இப்பாடி அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல். மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது என்ன, வினையெச்சம். பாடி மகிழ்ந்தனர். முற்று பெறாத வினைச்சொல்லை கொண்டு முடிந்தால் அது வினையெச்ச தொடர். வேற்றுமை தொடர். வேற்றுமை உருபுகள் வெளிப்படையாக அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் ஆகும். வெளிப்படையாக அமைஞ்சிச்சு அப்படின்னா அது வேற்றுமை தொகாநிலை தொடர் ஆகும். எடுத்துக்காட்டு கட்டுரையை படித்தான். இங்கே அப்படிங்கிற உருபு வெளிப்படுது. கட்டுரையை படித்தான். இத்தொடரில் என்னும் வேற்றுமை உருவு வெளிப்படையாக பொருளை உணர்த்துகிறது. அன்பால் கட்டினார். ஆள் அப்படிங்கிறது ஆள், கூ, இன், அது, கண் அப்படிங்கிற வேற்றுமை உருவு. ஃபஸ்ட்டில் கட்டுரையை படித்தாள் அப்படிங்கிறதுல அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வருது. அன்பால் கட்டினார், இங்கே ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வருது. இப்போ அறிஞருக்கு பொன்னாடை. கூ அப்படிங்கிற ஆள், கூ அப்படிங்கிற கூ அப்படின்னா நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர். இது நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வருது. அப்போ அதுக்கு நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு பெயர். இடைச்சொல் தொடர் அப்படிங்கும்போது நிலைமொழியில் பெயர் வினைச்சொல்லின் முன்போ. இடைச்சொல் அப்படின்னா நிலைமொழியில் பெயர் வினைச்சொல்லின் முன்போ பின்போ இடைச்சொல் சேர்ந்து வரின் அது இடைச்சொல் தொடர் ஆகும். நிலைமொழியில் பெயர் வினைச்சொல்லின் முன்போ பின்போ இடைச்சொல் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது இடைச்சொல் தொடர் ஆகும். மற்றொன்று கிடைத்தது. அவரே சொன்னார். இது இங்கே மற்றொன்று. அவரே சொன்னார். இங்கே மற்று ப்ளஸ் ஒன்று. மற்று என்னும் இடைச்சொல்லை அடுத்து ஒன்று என்னும் சொல் நின்று பொருள் தருகிறது. நிலைமொழியில் பெயர் வினைச்சொல்லின் முன்போ பின்போ இடைச்சொல் சேர்ந்து வரின் அது இடைச்சொல் ஆகும். இங்கே மற்றொன்று அப்படிங்கிறதுல மற்று ப்ளஸ் ஒன்று. மற்று என்னும் இடைச்சொல்லை அடுத்து ஒன்று என்னும் சொல் நின்று பொருள் தருது அப்படிங்கிறாங்க. அடுத்து உரிச்சொல் தொடர். உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர் ஆகும். உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது என்ன அப்படின்னா உரிச்சொல் தொடர் ஆகும். அடுத்து அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா சாலச் சிறந்தது. சால உரிச்சொல் தொடர்கள். உரிச்சொல் நம்ம என்னன்னு பார்ப்போம்னா சால, உருத்தவ, நனி அப்படிங்கிறதுல இதில் எடுத்துக்காட்டு சால சிறந்தது. சால அப்படி என்பது உரிச்சொல். அதனை தொடர்ந்து சிறந்தது என்ற சொல் மிக சிறந்தது என்ற பொருளை தருகிறது. சால சிறந்தது அப்படின்னா என்ன, மிக சிறந்தது அப்படிங்கிறதோட அர்த்தம் தானே. அதான் அடுக்கு தொடர். ஒரு சொல் 2, 3 முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர். வருக வருக வருக. ஒரே சொல் உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வந்துள்ளது அடுக்கு தொடர் ஆகும். ஒரு சொல் உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வருவது அடுக்கு தொடர் ஆகும். இப்போ நம்ம தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகை பார்த்தோம்? 9. எழுவாய்த்தொடர், விழித்தொடர்,
வினைமுற்று தொடர், பெயரெச்சத் தொடர், வினையெச்சத் தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்குத் தொடர். மொத்தம் 9 வகைப்படும். மொத்தம் 9 வகைப்படும். இனியன் கவிஞர், இது எந்த வகையான தொடர்? எழுவாய் தொடர். நண்பா எழுது, இது எந்த வகையான தொடர்? விழித்தொடர். பாடினாள் கண்ணகி, பாடினாள் கண்ணகி, வினைமுற்று தொடர். கேட்ட பாடல், இது எந்த வகையான தொடர்? பெயரெச்சத் தொடர். பாடி மகிழ்ந்தனர், வினையெச்சத் தொடர். கட்டுரையை படித்தாள், இது எத்தனாவது வேற்றுமை அப்படின்னா 2ஆம் வேற்றுமை, தொகாநிலை தொடர்கள் ஆகும். அன்பால் கட்டினார், 3ஆம் வேற்றுமை, தொகாநிலை தொடர். அறிஞருக்கு பொன்னாடை, இது எத்தனாவது வேற்றுமை? 4ஆம் வேற்றுமை, தொகாநிலை தொடர் ஆகும். வருக வருக வருக, இது அடுக்குத் தொடர். சாலச் சிறந்தது, இது உரிச்சொல் தொடர். மற்றொன்று கிடைத்தது, இதில் வர்ற இடைச்சொல் தொடர். ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம். வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல, வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகின்றன. கேட்க வேண்டிய பாடல், இங்கே வேண்டிய அப்படிங்கிறது சொல்லத்தக்க செய்தி, அப்போ தக்க. நமக்கு கூட்டுநிலை பெயரெச்சங்களுக்கு என்னென்ன வருது? வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகுகின்றன. கேட்ட பாடல் அப்படின்னா பெயரெச்சம், கேட்க வேண்டிய பாடல் அப்படின்னா கூட்டுநிலை பெயரெச்சம். ஓகேயா?